தேமுதிக எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு கட்சியா கவர்னருங்க. தேமுதிக கொள்கை கோட்பாடு ரீதியா தொடர்ச்சியா களமாறி தமிழ்நாட்டினுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா உருமாறி என்ன பண்ண போகுது, தேமுதிக இருக்கிற கட்சி தான் தமிழ்நாட்டை ஆள போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க திமுகவை தேர்வு பண்ணி முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பாத்தீங்கன்னா தேமுதிக போய் சேர்ந்ததுனாலதான் திமுக அழைச்சு ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு அதான் நான் சொன்னது ஒரு நீங்க நகைச்சுவை அடுத்து கடந்து போகும். இந்த கட்சியில ஒரு கட்சியா இதெல்லாம் இருக்கு வச்சுட்டு இதெல்லாம் ஒரு கட்சியில் பேசுறீங்கன்னு நான் பேசல. இந்த வார்த்தையை பயன்படுத்துறது திமுகவின் சிட்டிங் ராஜகண்ணப்ப. தேமுதிகங்கிற ஒரு கட்சி திமுக கிட்ட போய் சேரும் போதுதான் இந்த கட்சிக்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு ஆளுகையான நமக்கு தெரியுது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு விரக்தி மனநிலையில இருக்கிறார். நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, பெண்கள் உரிமை கட்சி. ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய், சார் என் பின்னாடி ஒரு 40 பேர் இருக்காங்க, ஆமா நான் ஒரு சீட் தரமான்ற நான் பயன்படுத்தி தூக்கி எறிஞ்ச உள்ளாடை போட்டுக்கிட்டு இருக்கேன். தூக்கி போட்ட குப்பை சார், உதிரியா தூக்கி எரிஞ்சவைகள் எல்லாரையும் வா 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 வா. அதிமுக அப்படின்னு தூக்கி போற தூசெல்லாம் எடுத்துட்டு நான் சேர்த்துட்டேன் பேசுறதுங்கிறது ஒரு அறிவாளித்தனம்லாம் கிடையாது. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் இருக்கார். அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். சார் கேள்விப்பட்டிருப்பீங்க திமுக and தேமுதிக எப்படி பாக்குறீங்க சார்? தேமுதிக ஒரு கொள்கை கோட்பாடு ரீதியா தொடர்ச்சியா களமாறி தமிழ்நாட்டினுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா உருமாறி என்ன பண்ண போகுது, தேமுதிக இருக்கிற கட்சி தான் தமிழ்நாட்டை ஆள போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க திமுகவை தேர்வு பண்ணி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பாத்தீங்கன்னா தேமுதிக போய் சேர்ந்ததுனாலதான் திமுக அழைச்சு ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவ் பாத்தீங்களா. அதான் நான் சொன்னது ஒரு நீங்க நகைச்சுவை அடுத்து கடந்து போகணும். ஏங்க கட்சி 2021 போட்டி போட்டு 43% ஓட்டு வாங்கின கட்சி, இதை தப்பா சொல்லல. ஒரு கால எதிர்கட்சியா இருந்தவங்க தான், நான் தப்பா சொல்லல. இந்த கட்சியில ஒரு கட்சியா இதெல்லாம் எதுக்கு வச்சுட்டு இதெல்லாம் ஒரு கட்சியில் பேசுறீங்கன்னு நான் பேசல. இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறது திமுகவின் சிட்டிங் மினிஸ்டர் ராஜகண்ணப்ப. நான் ஒரு கட்சியா கவர்னருங்க. தேமுதிக அந்த கட்சி வெளிப்படையாக நான் 2 பேர்கிட்டயுமே பேசுறேன். எல்லாருமே நண்பர்களா நம்ம அர்த்தம். தமிழ்நாட்டுக்குள்ள திமுக அதிபரோட தான் கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியும். எல்லாருமே நண்பர்கள் எல்லார்ட்டையும் பேசுறோம்னா நீங்க 2 பேரும் பேசுறீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவம், ஒரு நிலைப்பாடு ஒண்ணு கிடையாது. கடைசி இந்த 4.5 ஆண்டுகள்ல தேமுதிக நடத்தின ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டன அறிக்கை, ஷார்ப்பான ஒரு அட்டாக் காட்டுக்கு பார்ப்போம், ஒண்ணுமே கிடையாது. தேமுதிகங்கிற ஒரு கட்சி திமுக கிட்ட போய் சேரும் போதுதான் இந்த கட்சிக்கெல்லாம் பேசுறதுக்கு ஆளுகையான நமக்கு தெரியுது. என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஒரு ஆட்டம்னு. உண்மையிலேயே இதன் மூலமாக எனக்கு தெரிய வருது என்னன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு விரக்தி மனநிலையில இருக்கிறாருமா. சந்தேகம் வரலாம், என்ன சார் விரக்தி மனநிலைங்கிறீங்க? நாளைக்கு உங்க பேர் என்ன, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, பெண்கள் உரிமை கட்சி. ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய், சார் என் பின்னாடி ஒரு 40 பேர் இருக்காங்க சார், ஆமா நான் ஒரு சீட் தரமான்ற வாய்ப்பு இருக்கு. திராவிடம் அப்படின்னு சும்மா பேசுங்களேன் போதும். அந்த அளவுக்கு நான் தோற்றக்கூடாதுமா வந்துருங்கம்மா, நான் தோற்றக்கூடாதுமா வந்துருங்கம்மா, யாரா இருந்தாலும் வாங்கப்பா. இன்னைக்கு பேசிட்டு நம்ம நேரத்துல ஓபிஎஸ் போயிருக்குது. உண்மையிலேயே நான் ஜெயலலிதா அம்மையார் மீதான என்னோட பார்வை வேற. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் அவங்களதான் கடவுளா நினைக்கிறாரு. உண்மையிலேயே அந்த அம்மா ஜெயலலிதா அந்த அம்மையாருடைய பார்வை, அந்த கொள்கையில நீங்க நிக்கிறவருன்னா நீங்க போய் ஸ்டாலின் போய் நிப்பீங்களா? தோத்துட்டீங்க சார். எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டீங்க. அதாவது இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. ஒரு முறை டிடிவி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பயன்படுத்தலாம் தோழர்கள் சொல்லியிருந்தாங்க. அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வார்த்தை கண்ணியமற்ற ஒரு வார்த்தையை நினைக்க வேண்டாம், நான் பயன்படுத்தி தூக்கி எறிஞ்ச உள்ளாடை சார், அதான் போட்டுக்கிட்டு இருக்கான்.
தூக்கி போட்ட குப்பை சார், உதிரியா தூக்கி எரிஞ்சவங்க எல்லாரையும் வா 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 வா. ஒரு இடத்துல நீங்க நிக்கிறீங்க, மேல நிக்கிறீங்க, ஒரு 5 பேர் நிக்கலாம். சரி நீங்க என்ன சொல்றீங்க, சரி என் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா ஏத்தலாம். வந்தவங்க பூரா எத்தனை மேடை என்ன ஆகும் மேடை விழுந்துரும். இப்போ ஒரு பொருள் தன்னுடைய கணத்தை தாங்க முடியாமல் தானே சரிந்து விழப்போகிறதுன்னு அர்த்தம். பேசுவா சசிகலா அம்மையார் தான் இன்னும் போல அவங்களும் போயிட்டு வாங்க, அங்க போய் அம்மாவின் ஆட்சியை நிறைவேற்ற பேசுறது வாய்ப்பு இருக்கு. அம்மாவின் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் ஒரு உண்மையிலேயே ஒரு ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு நிர்வாக ரீதியான ஒரு ஆள் தான். பெரிய மாறுபாடெல்லாம் இல்லை 2 பேருக்கும். என்ன பண்ணிட்டு அப்படி அதிமுகவோட அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாரா, பேசுறாரா, பண்ணாரா? ஒன்றும் பண்ணல. அப்போ ஒரு பொருள் தன்னுடைய கணத்தாலேயே தன்னுடைய வலிமை இழக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரையுமே வா 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 வான்னு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வலிமை நீங்க வெளியே ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்றீங்க. அதில் திமுக ஜெயிக்குது. ஒரு பர்செப்ஷன், ஒரு பார்வை. எல்லாரும் போய் நிற்கிறாங்களே, ஆஹா ஜெயலலிதாவோட ஆட்சி ஸ்டாலின் அமைச்சர் வராமே, அப்போ இருக்கு ஸ்டாலின், அப்போ இருக்கு திமுக. உண்மையிலேயே திமுக திரும்ப திரும்ப சொல்றது குட்டி அண்ணா திமுகவா மாறி போச்சுங்க. ஒரு குட்டி அண்ணா திமுக. யாரெல்லாம் மினிஸ்டர்? செந்தில் பாலாஜி மினிஸ்டர், KKSSR மினிஸ்டர், முத்துசாமி மினிஸ்டர், சேர்பாபு மினிஸ்டர், ஏவாவேலு மினிஸ்டர், ரகுபதி மினிஸ்டர், இவெல்லாம் யாருங்க? அதிமுகலேருந்து வந்தவங்க இவங்க எல்லாருமே. இப்போ அதிமுக அப்படின்னு தூக்கி போகிற தூசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் சேர்த்துட்டேன்னு பேசுறதுங்கிறது ஒரு அறிவாளித்தனம்லாம் கிடையாது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு பேரிழப்புலாம் கிடையாது. ஐயோ போச்சு, ஆட்சியோ போச்சு, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அதுக்கு சீனே கிடையாதுங்களா. அவங்கள்ட்ட அம்மையார் பிரேமலதாட்ட தெளிவாக கேட்டாங்க காலையில், நீங்கள் கவனிச்சிங்களா? எதுக்குமா நீங்கள் அதிமுகவுக்கு போகலை? என்ன சொன்னாங்க பதில்? தெளிவாக சொன்னாங்க. அவங்க அதில் நம்ம பாராட்டணும். ஏங்க 14லேருந்து நாங்கள் யார் கூட இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும், NDA கூட தான் இருக்கும். இந்த முறை தொண்டர்கள் நிர்வாகிகள் கேட்டாங்க, அதனால போயிட்டோம். இப்போ நிர்வாகிகள் இந்த முறை விஜய் கூட போயிருந்தாங்கன்னா போயிருப்பாங்க. நிர்வாகிகள் இந்த முறை சீமான் கூட போயிருப்பாங்க. என்ன அவர் ஒத்துருக்க மாட்டார். தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒருவேளை நம்ம NDA கூட போயிருப்பாங்க. அவ்வளவுதான். ஜக்கி வாசுதேவோட நிகழ்ச்சி நடந்துச்சு. SP வேலுமணியாவை மீட் பண்ணாங்க, பேசுறது முடிஞ்சு நினைச்சாங்க எல்லாரும். அப்புறம் பார்த்தா இங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அப்போது வெளியில் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, நான் சொல்லலை, நோட்டும் சீட்டும் தான் அவங்களுக்கு பேசுது அப்படிங்கிறாங்க. அவங்க நோட்டு வாங்கினாங்களா இல்லையாங்கிறதுக்கு அருள்மொழிவர்மன்ட்டு ஆதாரம் கிடையாது, FT பாலிட்டிஸ்ட்டு ஆதாரம்னா நம்ம பேச முடியாது, அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் சீட்டு பேட்டுக்கு நம்ம வருவோம். இப்போ ஏற்கனவே உள்ளுக்குள்ளே பெரிய கட்சியான VCK இருக்குது, அப்புறம் இடதுசாரிகள் இருக்குது, அப்புறம் முஸ்லீம் லீக் இருக்குது, அப்புறம் காங்கிரஸும் இருக்குது. இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்குது, கூடவே இருந்து குத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த தேமுதிக மேட்ரு உங்கள் மனசில் ஒரு ஜேர்னலிஸ்டாக உங்களுக்கு எனக்கு என்ன தோணணும் தெரியுமா? இந்த கூட்டணி அறிவிப்பின் மூலமாக திமுக தன் கூட்டணி கட்சிகளுக்கு வேட்டு வைத்திருக்கிறது. இந்த பாரு, ஆடுனா மண்டையிலே கொட்டுமா, கம்முன்னு உட்காரு. ஒன்று இருக்குதுன்னா வெளில போ. காங்கிரஸ் கொடுக்குற எச்சரிக்கை மணி. அண்ணன் திருமா அவர்களே, ரெட்டை ரகத்தெல்லாம் சீட்டு கேட்காதீங்க. போன வாட்டி யாரா, இந்த வாட்டி 8 கொடுப்போம், அவ்வளவுதான். குறைச்சிக்குங்க. நாங்களும் குறைச்சி தான் நிற்க போகிறோம். ஏன்? தேமுதிக வந்துருச்சும்பாங்க. நாளைக்கு அண்ணா OPS ஒரு 3 பேர் கூட்டு வருவார். ஏன்னா OPSோட MLA இன்னைக்கு புகழ் மாலை சூட்டி இருக்கிறார். பார்த்து சட்டமன்றத்தில் ஜெயலலிதா MGR அவர்களுடைய ஆசிகள் உங்களை வாழ்த்தட்டும். யாரு? திமுக என்னும் தீய சக்தியை ஒழிப்பேன்னு சொன்ன MGRுடைய வாழ்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் வேணுமா? புரியல. OPS அவர்களுடைய அவர் ஒரு அரசியல், இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறது வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அரசியலில் ஒரு கைவிடப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இறுதி இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் மாறி போயிட்டார். காரணம், முடிவெடுக்கக்கூடிய தைரியம் இல்லாத, தன்னம்பிக்கை இல்லாத, கோட்பாடு இல்லாத மனிதர்கள் இவங்களெல்லாம். உனக்கு போய் அதிமுகவுக்கு ஒரே கோட்பாடு தான், திமுக எதிர்ப்பேன். எடப்பாடி அதில் திமுக எதிர்ப்பு தானே பேசுகிறார், வேறு ஏதாவது பேசுகிறாரா? நேற்று வரைக்கும் என்ன பேசுகிறாங்க? திமுக எதிர்க்கிறதா இருந்தா என் கூட்டணிக்கு வா, இல்லைனா போயிட்டே இருன்றார். முடிஞ்சு போச்சு. எதிர்க்கிறதா இருந்தா வா, இல்லைனா போ. அவள் தான் உங்கள் ஸ்டாண்டு. உன் ஸ்டாண்ட் என்ன? OPSோட ஸ்டாண்ட் என்ன? உனக்கு திமுகவை எதிர்க்கணும் தான் உன்னுடைய ரத்தத்தில் இருக்கணும். ஏன்னா நீ பேசிக்காக அதிமுக நீங்கள் சொல்கிறீங்கன்னும் போது அதுவே உங்கள்கிட்ட இல்லையே. உங்களுக்கு ஓட்டு போட நினைக்கணும்னே ஓட்டு போடணும் தெரியலையேங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னா, நம்ம கூட்டணி கட்சிக்குள்ள காங்கிரஸ் வேற அரகலை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி
விஜயை பார்த்து நம்மளை பூச்சாடி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க போனால் என்ன ஆகுறது? அப்படி யாராவது சேர்த்தாகணும். இப்போ தேமுதிக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொல்கிறேன். ஐயா ராமதாஸ் வண்டி இந்த பக்கம் திரும்புதான். ஐயா ராமதாஸ் வண்டி திரும்பி நேராக இங்கே வருதோ இல்லையோ அம்பேத்கர் திடலுக்கு போகுது. அண்ணன் திருமாவை பார்க்க போகிறாராமா. போய் அவரை கன்வின்ஸ் பண்ண பிறகு தான் கூட்டணிக்குள்ளே வர்றதுக்காக பேசுகிறத சொல்கிறாங்க. அப்படி நடந்துச்சுன்னா அது தற்கொலை முடிவு. கூட்டணி தோக்குது. ஏன்னா கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக, தத்துவத்துக்காக உங்களோட 19 நின்றுக்கிட்டு இருக்காரு அண்ணன் திருமாவளவன். 19 17 நின்றுட்டு இருக்காரு. எப்போ மாநாக்கு ஆரம்பிச்சு அது ஊற்றி மூடப்பட்டுச்சோ, இப்போ மாநாக்கு மொத்தமாக எங்கே இருக்குது? திமுகவில் இருக்குது. மக்கள் என்ன கேட்பான்? ஏயா திமுக வேணாம் அதிமுக வேணான்னு கட்சி ஆரம்பிச்சிங்க, கூட்டணிலாம் வச்சிங்க, மொத்த பேர் அங்கே போட்டிங்களா ஐயா? இப்போ என்னென்ன பிரச்சனை தெரியுமா? காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட்டு, விசிக, அப்புறம் தேமுதிக. இதில் நம்ம ஐயா இன்னொருத்தரை மறந்துட்டீங்க நீங்கள். யார்? நான் சாதாரணமான மனிதன் அல்ல என்று சொல்லக்கூடிய நம்ம ஐயா கமலஹாசன். இப்படி முஸ்லீம் லீக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அண்ணன் கருணாஸ், அன்சாரி, நான் என்னனாலே 15 பேர் 20 பேர்கிட்ட போயிடுது. எங்கே இருக்குது திமுக கிட்ட சீட்டு? பஸ்ஸு ஃபுல்லு. ஃபுட்பால் கூட இடம் கிடையாது. தள்ள கீழே வந்துடுவீங்க, மண்டை வந்துடும். கிட்டத்தட்ட திமுக யார் வேணாலும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல. இனிமேல் நீங்கள் கொள்கை கூட்டணி என்று சொல்வதற்கு உங்களுடைய தார்மீக உரிமை இழந்துட்டீங்க. என்ன கொள்கை கூட்டணி? என்ன கொள்கை அது? தேமுதிக சேர்த்துக்கிறா கொள்கை கூட்டணியா? உண்மையிலேயே அந்த அம்மா அவங்க சேர்த்துக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு பர்செப்ஷனு. இன்னொன்று, விஜயை அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன் புருஷன் இல்லைன்னா நீங்கள் எப்படிடா அரசியலுக்கு வந்திருப்ப அப்படின்னா நம்ம பேச வைப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அந்த மாதிரி பண்ணுவாங்க. திமுக அது மாதிரி பண்ணுவாங்க. என்னென்னமோ கை மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் இது நீங்கள் கேட்ட மாதிரி இது என்னங்க பெரிய ப்ளஸ் ஆங்கன்னு கேட்டால் ஒரு பெரிய ப்ளஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போலாம் நான் பார்க்கல. ஏங்க 0.43%ங்க. அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகளோட கம்மி ஓட்டுங்க அது. சார், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் போட்ட பிளான் இது. அவரோட ராஜதந்திரத்துல தான் இங்க ஸ்டாலின் அவர் சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா தொடர்ந்து பிரேமலதா அவர்கள் எல்லா கட்சியிலையும் போய் கூட்டணிக்காக பேசிட்டு இருந்ததாகவும், ஸோ இவர் எப்படி இவங்களை சேர்த்துக்கிட்டா எந்த ஒரு பயனும் இல்லைன்றதுனால இதை அந்த பக்கம் தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாரு. அதுல எடப்பாடி அவர்கள் பிளான் பண்ணதுல ஸ்டாலின் அவர் விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இப்ப விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அது எப்படி பாருங்க? இது எடப்பாடி பழனிசாமி பிளான் போட்டாரா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நிராகரிச்சார் பார்த்தீங்களா? வந்தாவா வராட்டி போனோம். அது நல்ல முடிவு தான் எனக்கு பண்ணுது. சரி, நீங்கள் யோசிங்களேன். ஆனால் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் வைப்பாங்க. எலெக்ஷனில் ஒரு ஓட்டுனாலும் ஒரு முக்கியமான ஓட்டுங்கள்லாம் சொல்லுவாங்க, ரைட்டு. ஆனால் பேசிக்காக தேமுதிகவோட கோர் என்ன சொல்லுங்கள்? ஐடியாலஜி அது கிடையாது. அந்த கட்சிக்கு ஐடியாலஜி இருக்கா? கிடையாது. அந்த கட்சிக்கு முகம் யார்? விஜயகாந்த் அவர்கள். அந்த கட்சியினுடைய முகவரி அடையாளம் எல்லாம் விஜயகாந்த் தான். விஜயகாந்தோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? திமுகவை மொத்தமா ஒழிச்சு கட்டணும் அப்படின்றது அவரோட முழு கோராவே இருந்தது. தன்னுடைய வாழ்நாளில் தன் மண்டபத்தை இடிச்சு ஒழிச்சு தன்னை அரசியல் பண்ணவனாம பண்ணி ஒழிச்சு கட்டி என்னை நாசம் பண்ணி என்னை ஜோக்கராகி அவரை அரசியல் நேரத்தில் அவரை முடிச்சு விட்டது திமுக தானே, அதிமுக தான் சொல்லுமா? அப்போ அந்த திமுகவோட போய் தேமுதிக கூட்டணி வச்சதுங்கிற நான் ஒன்று ஒத்துக்கிறேன். அரசியல்லாம் யாருக்கும் வெட்கம் இல்லை. சொன்ன மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லை. ஆனால் குறைந்தபட்ச கிரவுண்ட் லெவலில் தேமுதிக ஒரு 5 பேர் ஓட்டு போடுவான், 5 பேர் 10 பேர் ஓட்டு போடுவான். அவன் யோசிப்பான்ல. அது விஜயகாந்த் ஐயாவை போட்டு அந்த குழந்த திமுக போய் வச்சு விட்டாங்க. அந்த யோசனையை உருவாக்கி விட்டார் பிரேமலதா அம்மையார். அதான் அவங்க மேலே இருக்க வருத்தம் நமக்கு. அப்போ கடைசியில் அங்கே போய் சேரும்போது இதனால் இவர் எடப்பாடிக்கு பேரிழப்பு, அதிமுக கூட்டணிக்கு ஐயோ எல்லாம் ஒரு சீனும் கிடையாதாங்க. ஒரு சீனும் கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு 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 இதுக்கு உதவலாம், ஒரு பர்செப்ஷனுக்கு உதவலாம். பார்த்தீங்களா இவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னு. கிரவுண்ட் ரியாலிட்டி அது கிடையாது. அவங்களுக்கு தான் திமுககாரன் வேலை செய்யணும். திமுககாரன்லாம் திமுக இன்டர்னல் டைனாமிக்ஸ் பாதிக்கப்படும். கடுப்பில் இருப்பான் அவன். எத்தனை பேரையா சேர்ப்பீங்க, எனக்கெல்லாம் சீட்டு கொடுப்பீங்களா மாட்டீங்களா ஏன்னுவான். அதனாலேயே பிரச்சனை வரதுக்கு நிறைய வருமா? அது கட்சிக்குள்ள பிரச்சனை வருமா? என்ன தர கூட்டணி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பான் 4 பேர். என்ன பண்ணீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? வாட்ஸ் யுவர் ஆன்சர்? கிடையாது. இப்போ அதில் ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுது. கூட்டணி கட்சிகள் கொடுத்த ஒரு நெருக்கடி எச்சரிக்கை தான் நான் அதை பார்க்குறேன்.
கண்டிப்பா சார். இது எப்படி போகும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த ஒரு கூட்டணி அப்படின்றது எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்றதுனால தான் இப்போ இருக்க சின்ன சின்ன சப்போர்ட்டும் வந்துட்டு அந்த ஒரு கட்சிக்கு இருந்தது. இப்போ அவங்களையுமே நிராகரிச்சுட்டு இப்போ டிஎம்கே கூட போய் கூட்டணி அப்படின்றது வந்துட்டு இப்போ இருக்கிற சப்போர்ட்டுமே மொத்தமா போயிடும். அது வந்துட்டு கட்சி வந்து ஒண்ணுமே இல்லாம தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க போய் கூட்டணி வச்சுட்டாங்க. இதனால இவங்களுக்கு பலனா இல்ல இருக்கிறதும் போயிடுமா? யாருக்கு சொல்றீங்க? பிரேமலதா அவர்கள். பிரேமலதா அம்மையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பலன் கேட்டிங்கன்னா பலன் இருக்குது தானே, அவங்களுக்கு ஒரு பலன் இருக்குது. ஒன்றுமே இடத்துல உங்களுக்கு ஒன்று வந்தால் எப்படி இருக்கும், அது ஒரு பலன் தான். ஆனால் திமுகவுக்கு அது பலன் கேட்டிங்கன்னா பலன் பெருசாக இல்லை. புரியுதா உங்களுக்கு? தேமுதிக வந்து 0வாக இருந்தவங்களுக்கு ஒன்றாமானா எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க வந்து அதில் ஒன்று ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. நிர்வாகிகள் கேட்டாங்கன்னா, நிர்வாகிகள் ஏன் கேட்டிருப்பான், எதுவுமே ஆளுங்கட்சியாக இருக்குது, ஏதாவது காசு உதவி பண்ணுவாங்க, பண உதவி பண்ணுவாங்க, போகிறோம், அதனால் போகிறாங்க. எதனால தான் நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு போகிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, கொள்கை இருக்குன்னு கொண்டு போயிருந்தாங்கன்னா வேறு டைரக்ஷனில் போயிருக்க வேண்டியது, இன்றைக்கி வேறு டைரக்ஷன் வந்து நிற்கிது. அதனால் பெரிய ப்ளஸ் அவங்களுக்கும் இருக்காது. பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்றது பார்ப்போம். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா. நன்றி.